ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று ஒரு விசேஷத்தமான செய்தியை நாம் கேட்க இருக்கிறோம். நீங்கள் கேட்கலாம், அப்போ இதுவரைக்கும் இல்லாததா என்று சொல்லி. உண்மையாகவே தான். ஏதேன் முதல் பெத்லகேம் வரை என்கிறதான இந்த தொடரிலே அற்புதமான பிறப்புகள், மிராக்குலஸ் பர்த், எத்தனையோ பேரை பார்த்துட்டோம். இன்றைக்கு நாம் யாரை பார்க்க போகிறோம் என்று சொன்னால், உங்களையும் என்னையும் தான் பார்க்க போகிறோம். இது உண்மையாகவே ஒரு பெரிய நற்செய்தி தான். நீங்களும் நானும் இந்த தொடரில் இல்லாமல் இருந்தால் இந்த செய்தி நிறைவாகாது. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். சிம்சோனை பார்த்தோம், தாவீதை பார்த்தோம், மோசேயை பார்த்தோம், யோசேப்பை பார்த்தோம், எல்லாரையும் பார்த்துட்டே வந்தோம். ஆனால் இன்றைக்கு யாரை பார்க்க போகிறோம்? நம்மையே பார்க்க போகிறோம். நீங்களும் நானும் பிறந்தோம், அது மிராக்கிள் இல்லை. நீங்களும் நானும் மறுபடியும் பிறந்தோம். அதனால தான் உங்களுடைய பர்த்தும் என்னுடைய பர்த்தும் ஒரு மிராக்குலஸ் பர்த். இந்த மிராக்குலஸ் பர்த்துக்கு யார் காரணம் என்று சொன்னால், இயேசுதான் காரணம். தாயும் தகப்பனும் நம்மை பெற்றார்கள் பிசிக்கலி. எல்லாரும் பிறந்தது போல தான் நம்மளும் பிறந்தோம். ஆனால் உங்களுடைய பிறப்பும் என்னுடைய பிறப்பும் அற்புதமான பிறப்பு என்று சொல்லுவதற்கு காரணம், கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் பிறப்பை கொடுத்திருக்கிறார். அதனாலேயே இது அற்புத பிறப்பு. நான் சொல்லுகிறேன், கவனியுங்கள். எப்படி நாம் மறுபடியும் பிறந்தோம்? யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஆகிலும் போர்ச்சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விலாவில் குத்தினான். உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. கல்வாரி சிலுவையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தொங்கிக் கொண்டிருக்கிறார். போர்ச்சேவகன் வருகிறான். இயேசு கிறிஸ்துவினுடைய விலாவிலே ஈட்டியினால் குத்துகிறான். இரத்தமும் தண்ணீரும் வருகிறது. இதனுடைய பொருள் என்ன? குழந்தை பிறக்கிறது. எப்படி என்று கேட்கலாம். ஒரு பெண்ணினுடைய பிரசவத்தில் ஒரு குழந்தை பிறப்பதற்கு முன்பாக இரத்தமும் தண்ணீரும் அவளுடைய சரீரத்திலிருந்து ஒரே நேரத்தில் வெளியே ஓடி வரும். எப்பொழுது ஒரு பெண்ணுடைய சரீரத்திலிருந்து இரத்தமும் தண்ணீரும் ஒரே சமயத்தில் வெளியே வருகிறதோ, அப்பொழுது ஒரு குழந்தை பிறந்து கொண்டிருக்கிறது என்பது அதனுடைய பொருள். இஸ்ரவேல் தேசம் பிறந்ததில்லை. எப்படி? எகிப்திலிருந்து வெளியே வந்த பொழுது பஸ்காட்டு குட்டியின் இரத்தத்தினாலும் செங்கடலினாலும் இரத்தமும் தண்ணீரும் தேசம் பிறந்தது. எகிப்திற்கு போன பொழுது பிறந்தார்கள். எகிப்தை விட்டு வெளியே வரும் பொழுது மறுபடியும் பிறந்தார்கள். நாம் தாயின் வயிற்றிலே கற்பந்தரிக்கும் பொழுது பிறந்தோம். தாயின் வயிற்றிலிருந்து வெளியே வரும் பொழுது மறுபடியும் பிறக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவரை ஈட்டியினால் விலாவினால் குத்துகிறான். கர்ப்பம் இருக்கிற இடத்துல குத்தப்படுகிறார். ரத்தமும் தண்ணீரும் வெளியே வருகிறது. நீங்களும் நானும் பிறந்தோம். சபை பிறந்தது. சர்ச்சுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்மெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா உடனே சொல்லிடுவோம். ஆண்களை பார்த்தா பிரதர், பெண்களை பார்த்தா சிஸ்டர். என்னங்க உடனே பிரதர் சிஸ்டர்னு கூப்பிடுறோம்? வேறு எந்த மார்க்கத்திலாவது இந்த மாதிரி பிரதர் சிஸ்டர்னு கூப்பிடுற மாதிரி பழக்கம் இருக்கான்னு பாருங்க. சார், ஐயா, அங்கிள், ஆண்டி. இங்கே எல்லாரும் பிரதர், எல்லாரும் சிஸ்டர். எதனால? சரீரத்தின் பிரகாரமாக நீங்களும் நானும் பிறந்த இடம் வேறு வேறு. சரீரத்தின் பிரகாரமாக நீங்களும் நானும் பிறந்த கர்ப்பம் வேறு வேறு. ஆனால் ஆவிக்குரிய ரீதியிலே எந்த கர்ப்பத்திலிருந்து நான் வெளியே வந்தேனோ அதே கர்ப்பத்திலிருந்து நீங்கள் வெளியே வந்தீர்கள். நீங்களும் நானும் பிறந்த இடம் சிலுவை. லொக்கேஷன் என்ன? கிராஸ். யாருடைய கர்ப்பம்? இயேசுவினுடைய கர்ப்பம். நீங்களும் நானும் மறுபடியும் பிறந்தோம். அதனால நாம் யார்? அற்புதமான பிறப்பு, மிராக்குலஸ் பர்த் என்று சொல்லப்படுகிறது. யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால்
தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். கர்த்தர் தெளிவான வார்த்தைகளை சொல்லிவிட்டார். நாம் மறுபடியும் பிறக்க வேண்டும். அப்படி பிறந்தால் நம்முடைய பர்த் மிராக்குலஸ் பர்த் என்பதை நீங்களும் நானும் ஒத்துக்கொள்கிறோம். பவுல் சொல்லும் பொழுது 2 கொரிந்தியர் 5:17 என்ன சொல்லுகிறார்? இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. அப்போ எல்லாம் புதிதாயின என்று சொல்லும் பொழுது நீங்கள் என்ன நினைக்கக்கூடாது என்று சொன்னால் ஏதோ சரீரமெல்லாம் புதுசாயிருச்சுன்னு நினைக்கக்கூடாது. அதே சரீரம்தான், கிரியைகள் ஸ்பாவங்கள் எல்லாம் மாறுகிறது. கிறிஸ்து நமக்கு பிறப்பை கொடுத்திருக்கிறார். கிறிஸ்து நமக்கு மறுபடியும் பிறப்பை கொடுத்திருக்கிறார். இது எவ்வளவு பெரிய நற்செய்தி என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். தேவனுடைய வசனத்தினால நீங்களும் நானும் ஜெனிப்பிக்கப்பட்டோம். தேவனுடைய வசனத்தினால, தேவனுடைய வார்த்தையினால நீங்களும் நானும் மறுபடியும் பிறந்தோம். 1 பேதுரு 1:23 என்ன சொல்லுகிறது? அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. தேவ வசனமாகிய அழியாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். என்ன ஒரு மகிழ்ச்சியான செய்தி! எவ்வளவு சந்தோஷமான ஒரு செய்தி! நீங்களும் நானும் ஒரு மிராக்குலஸ் பர்த், மறுபடியும் பிறந்ததுனால. எத்தனை பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உலகத்தில் தாயின் வயிற்றில் பிறந்தவர்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது? நீங்களும் நானும் கர்த்தரை துதிக்க வேண்டும். நீங்களும் நானும் கர்த்தரை ஸ்தோத்தரித்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா என்று சொல்லி மனமகிழ்ச்சியோடு சொல்ல வேண்டும். எதற்காக? உலகத்தில் எத்தனையோ கோடி மக்களுக்கு கிடைக்காத ஒன்று உங்களுக்கும் எனக்கும் கிடைத்திருக்கிறது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம திரும்ப பிறந்திருக்கிறோம், மறுபடியும் பிறந்திருக்கிறோம். we are born again. சிலர் சொல்லுவாங்க, நான் பார்ன் கிறிஸ்டியன். பார்ன் கிறிஸ்டியன் என்கிறதான வார்த்தையே கிடையாதுங்க. நீங்கள் கிறிஸ்தவ பெற்றோருக்கே பிறந்திருந்தாலும் நீங்கள் கிறிஸ்டியன் கிடையாது. எப்பொழுது ஒருவன் கிறிஸ்தவன் என்று சொன்னால், born again ஆனவன் தான் கிறிஸ்தவன். There is no such thing called born Christian. Only if you born again, you will be called Christian. எத்தனை பேர் இதை ஒத்துக்கொள்கிறீர்கள்? வசனம் நம்மை ஜெனிப்பித்தது. வசனம் என்னது? வார்த்தை. வார்த்தை யார்? கிறிஸ்து. கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் பிறப்பை கொடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே கர்த்தர் ஒன்றை நமக்கு புரிய வைக்க விரும்புகிறார். என்னுடைய மகனை இந்த உலகத்திலே நான் அனுப்பினேன். என்னுடைய மகன் இந்த உலகத்திலே பாவமில்லாதவராக பிறந்தார். எதற்காக என்னுடைய மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பினேன்? எதற்காக என்னுடைய மகனை, பாவமில்லாத என்னுடைய மகனை இந்த உலகத்தில், இந்த பாவமான உலகத்திலே பிறப்பதற்காக நான் அனுமதித்தேன்? கர்த்தர் என்னை பார்த்து, உங்களை பார்த்து இந்த கேள்வி கேட்கிறார் என்று சொன்னால், நீங்களும் நானும் ஆண்டவருக்கு சொல்லக்கூடிய பதில் என்ன? ஆண்டவரே, உம்முடைய ஒரே பேரான குமாரனை, பாவமில்லாத உம்முடைய நேசகுமாரனை பாவமான இந்த உலகத்திற்கு நீர் அனுப்பி அவரை பிறக்க வைத்தீர். அதற்கு காரணம், பாவிகளாக பிறந்த நாம் பாவிகள். நீங்கள் நினைக்கக்கூடாது, நான் பிறந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் பாவியானேன், பிறந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் பாவியானேன், 13 வயதுக்கு அப்புறம் தான் நான் பாவியானேன். இல்லை, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தால் நான் துர்க்கணத்தில் உருவானேன். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆனார்கள். அப்போ நம்முடைய ஜீன், நம்முடைய தாய் தகப்பனுடைய ஜீன் உற்பத்தி ஆகும் பொழுதே பாவத்தோடுவே நாம் பிறக்கிறோம். நான் பாவியாகவே பிறந்தேன். இப்பொழுது
பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய நேசகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எனக்காக இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அதனுடைய பொருள் என்ன? எதற்காக அனுப்பினார்? பாவியாக பிறந்து விட்டேன், இன்னொரு முறை நான் பிறக்க வேண்டும். அந்த பிறப்பு பாவியாக பிறக்கப் போவதில்லை, பரிசுத்தவானாக பிறக்கப் போகிறேன். இது யாரால் மட்டும்தான் முடியும் என்று சொன்னால், என்னுடைய தாய் பாவி, என்னுடைய தகப்பனும் பாவி ஆகினால 2 பாவிகளும் சேர்ந்து இன்னொரு பாவிக்கு பிறப்பை கொடுத்தார்கள். அதுதான் நான். ஆனால் என்னுடைய தாயும் தகப்பனும் கிறிஸ்து, அவரில் பாவம் இல்லை. அவர் எனக்கு பிறப்பை கொடுக்க விரும்புகிறார். அவர் எனக்கு மறுபடியும் ஒரு பிறப்பை கொடுக்க விரும்புகிறார். நீ வா, என்னண்டையில வா, நான் உனக்கு மறுபடியும் பிறப்பை கொடுப்பதற்காக இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறேன் என்ற செய்தி எனக்காக சொல்லுகிறார். இந்த இயேசு கிறிஸ்துவை வாயினால் அறிக்கை செய்து இருதயத்தில் விசுவாசித்து என்னுடைய இரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டால் அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். எதற்கு? எனக்கு மறுபடியும் பிறப்பை கொடுப்பதற்கு. என்னுடைய பிறப்பு பாவம், நான் பாவி. கிறிஸ்து சொல்லுகிறார், வா, திரும்பவும் உனக்கு பிறப்பை கொடுக்கிறேன். அப்படி பிறக்கும் பொழுது நீ பரிசுத்தவானாய் இருப்பாய், நீ ரட்சிக்கப்பட்டிருப்பாய், நீ நித்திய ஜீவனுக்கு தகுதி உள்ளவனாய் இருப்பாய். என் தாயின் வயிற்றிலும் இருந்து நான் வெளியே வந்த பொழுது நித்திய ஜீவனுக்கு தகுதி இல்லாதவன். என்னை கிறிஸ்து திரும்பவுமாக இந்த உலகத்தில் மறுபிறப்பை கொடுத்த பொழுது நான் நித்திய ஜீவனுக்கு தகுதி உள்ளவன். கிறிஸ்து ஏன் இந்த உலகத்தில் பிறந்தார்? பிதாவாகிய தேவன் ஏன் பாவமில்லாத கிறிஸ்துவை பாவமான இந்த உலகத்திற்கு அனுப்பி கன்னி மரியாளுடைய வயிற்றிலே பிறக்க வைத்தார்? பதில் சொல்லுகிறேன், உன்னிப்பாய் கவனியுங்கள், முடிந்தால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நான் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்பதற்காக கிறிஸ்து இந்த பூலோகத்தில் பிறந்தார். அதுதான் கிறிஸ்துமஸ். அறிக்கை செய்வீங்களா? செய்கிற அறிக்கையை மற்றவர்களுக்கு சொல்லுவீர்களா? மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள வைப்பீர்களா? அவருடைய உள்ளத்தில் இதை புரிய வைப்பீர்களா? கிறிஸ்துமஸை ஏனோ தானோ என்று கொண்டாடிவிட்டு போகிறோமா? இல்லை. அறிந்து, உணர்ந்து, புரிந்து, தெளிந்த புத்தியோடு கூட சந்தோஷமாய் சொல்லுங்கள், கிறிஸ்து பிறந்தார், நான் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்பதற்காக. நீங்களும் நானும் மறுபடியும் பிறந்தே ஆக வேண்டும். இல்லாவிட்டால், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்களும் நானும் ஒரு அற்புத பிறப்பு, miraculous birth, because Lord Jesus Christ gave birth to all of us. ஜெபிப்போம். நாங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்பதற்காக உம்முடைய ஒரே பேரான குமாரனை, நேசகுமாரனை, பாவமில்லாத குமாரனை பாவமான உலகத்திற்கு அனுப்பி வைத்து எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனை நாங்கள் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறோம். அவருடைய பிறப்பு எங்களுக்கு நற்செய்தி. உம்முடைய குமாரனுடைய பிறப்பு எங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. நாங்கள் சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளுகிறோம். கிறிஸ்மஸ் என்று அறிக்கை செய்கிறோம். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய கிருபை இருப்பதாக. துதி, கன, மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே நம்ம ஒருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.